இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லட்சுமா பர்த்டே அன்னைக்கு நம்மளோட ரொட்டீன் லைஃப்ல தாங்க பார்க்க போறோம். காலையிலேயே நம்ம லட்சுமாக்கு ஏதாவது வித்தியாசமா கொடுத்து அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்காகவே ஹஸ்பண்ட் ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுப்பி அனுப்பி சிக்கன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவருமே போய் எடுத்துட்டு வந்துட்டாரு. உடனே டக்குன்னு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவர் வரத்துக்குள்ளவே நான் தக்காளி வெங்காயம் அரிஞ்சு வச்சதுனால கொஞ்சம் கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம லட்சுமாவை 7:45க்குலாம் வேன்ல ஏற்றி ஆகணும், அதுக்குள்ள நம்ம செஞ்சிடணுமே சொல்லிட்டு நம்ம கடகடன்னு பிரியாணி ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம வந்து இட்லி கடல இருக்கிற தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பெருக்கிட்டு வாழை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அரிசியை போட்டு கொஞ்ச நேரம் அதை வேக விட்டு அதுக்குள்ள நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் போடவும் ஆரம்பிச்சிட்டோம். ஆரஞ்சு ஆப்பிள் தாங்க போட்டேன், இன்னைக்கு பர்த்டே இல்ல அதனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லேயே போட்டோம் அப்படின்னு சொல்லி அது வந்து குட்டி குட்டியாக ஆப்பிள் கட் பண்ணி போட்டு ஆரஞ்சையும் நான் நல்லா பிரிச்சு போட்டு வச்சுட்டேன். அதுக்குள்ள ரைஸும் வந்துருச்சு. அப்படியே டிஃபன் பாக்ஸ்ல சுட கட்டி வச்சதுக்கு அப்புறமா நம்ம லட்சுமாவை அடுத்து நம்ம குளிக்க வச்சுட்டு மேக்கப் போட ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. அதை ரெடி பண்றதுக்குள்ள எனக்கு ரொம்பவே வந்து அவங்கள பார்க்க என் கண்ணே பற்றும் போல இருந்ததுன்னா பாருங்களேன். என்னதான் நம்ம குழந்தைங்களை மற்ற ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணாலும் அவங்க பர்த்டே போது ரெடி பண்றது ஒரு தனி சந்தோஷம் தான். இல்லை அப்படிதான் என் லட்சுமாக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த பூ வச்சோன்னா ரொம்பவே அழகா இருந்தாங்க. அவ்வளோதான் ஓவர் அவ்வளோ மேக்கப் போட்டுட்டு அப்படியே நம்ம சுஜன்யா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு வேன்ல ஏற்றி விட்டுட்டு மறுபடியும் நம்மளோட ரொட்டீன் லைஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடையில் உட்காரு அப்படியே இட்லி இறக்கிட்டு கட்டி கொடுக்குறது அப்படின்னு அந்த நாள் ஃபுல்லாவே பிஸி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.